கர்த்தர் எங்கமா அவரோட பரிசுத்த ஆலயத்தில் இருக்காராம். பூமியில அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கணுமா. அதாவது அவருக்கு முன்பாக நம்ம எதிர்த்து பேசவோ நினைக்கவோ எதுவுமே கூடாதபடிக்கு அவரை துதித்து கொண்டு அவரை போற்றி கொண்டு அவர் எப்படி இருக்காரா, கர்த்தரோ ஒன்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கார். அவர் பரிசுத்தவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கார். சோ அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நம்ம எதுவுமே அலப்பிடு ஜபத்துல அலப்பாதபடிக்கோ இல்ல வீண் வார்த்தையை சொல்லிடாதபடிக்கோ அவருக்கு விரோதமா யோசிக்காதபடிக்கு அவரை கர்த்தரையே தான் நம்பி ஆனா கர்த்தருக்காக செய்யற காரியங்களே நம்ம வீண் வார்த்தைகளை அலப்பியோ இல்ல கர்த்தருக்கு விரோதமா பேச அந்த மாதிரி காரியங்கள் எதுவும் செய்யாதபடிக்கு அவர் குயவர், நம்ம களிமண், அவர் கேள்வி கேட்காதபடிக்கு பூமி எப்படி இருக்கணுமா, அவருக்கு முன்பா மௌனமா இருக்க கடவுள். சில பேர் ஜபத்துல இதுல கூட ஆவேசப்பட்டு சிலதை கத்தி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. அவருக்கு முன்பா நம்ம மௌனமா இருக்கணும். அவரை துதிக்கிற துதி அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். அவரை போற்று எல்லா விதத்திலையும் அன்பு கலந்து அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கார், நம்ம அவருக்கு முன்னாடி மௌனமா இருக்கணும்னு